ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் இன்னைக்கு என்ன தச்சு காட்ட போறோம்னாக்கா ஒரு ஃப்ராக் தான். இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் எடுத்திருக்கேன். இது 34 சைஸ்ல இந்த ஃப்ராக் ஸ்டிச் பண்ண போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு தைக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நீங்க கட்டிங் வீடியோ கேளுங்க. கண்டிப்பா நான் இந்த ஃப்ராக்கோட இது இல்லைன்னாலும் நான் வேற ஃப்ராக் உங்களுக்கு எப்படி வெட்டுறதுன்றத காட்டுறேன். இப்ப இது நான் வெட்டிட்டேன். இது வெட்டிட்ட பிறகு நம்ம எப்படி லைனிங்ல அட்டாச் பண்ணலாம். ஏன்னா இது லைனிங் தான், இது ரொம்ப டிரான்ஸ்பரண்டா தெரியும்ன்றதுனால நம்ம இந்த மாதிரி சன்கிரேப் கிளாத்ல நம்ம லைனிங் போட போறோம். அப்ப நம்மளுக்கு அது ஈஸியா இருக்கும். இது உள்ள வெளியே பாத்துக்கோங்க. இந்த உள்ளன்றது பாத்தீங்கன்னா எனாமல் கோல்டு பாருங்க, அதனால இது ரொம்ப ஈஸியாவே நம்மளுக்கு தெரியுது. இப்ப பாத்தீங்கன்னாக்கா நான் இந்த மாதிரி போட்டுட்டு ஃப்ரண்ட் பேக்ன்றத பிரிச்சுக்கோங்க. எது ஃப்ரண்ட் எது பேக்ன்றதுக்கு ஒரு அடையாளம் வச்சிருக்கேன். இந்த ஆம் ஹோல் பாத்தீங்களா, இங்க ஒரு சின்னதா ஒரு கட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃப்ரண்ட் எது பேக் எதுன்ட்டு ரொம்ப ஈஸியா உங்களுக்கு தெரியும். இதுல ஒரு சின்ன டிப்ஸ் ஒண்ணு சொல்லி தரப்போறேன், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. கம்மு ஓட்டுறது எப்படின்னாக்கா இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ இது எங்க இருந்தாலும் மார்க்கெட்ல கிடைக்குது. நீங்க பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் சிரமம் பார்க்காம இது பாருங்க, இது இப்படி திருப்பிக்கோங்க. நான் ஓட்டுறேன் நல்லா. இது இப்படியே வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன டாட் வைங்க. ஸ்டிச் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ரெண்டாவது உங்களுக்கு ஸ்டிச் பண்ற நேரமும் குறைவா வரும். இப்போ ஒரு பக்கம் நம்ம மார்க் பண்ணிட்டோம், சரி க்ளூ ஒட்டிட்டோம். இப்போ இதை நான் ஃபுல் பண்ணிட்டோம். பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அப்படி தேய்ச்சி விட்டீங்கன்னாலே க்ளூ அப்ளை ஆயிடும். இப்ப இது வரைக்கும் தான் நம்ம க்ளூ ஒட்டி இருக்கிற இடத்துக்கு ஒண்டிதான் அது ஸ்டேபிள் ஆகும். இப்ப இது திருப்பி நீங்க தைக்கணும்ன்ற வேலை இல்லை. ஃபுல்லாவே நான் ஒட்டிட்டேன். திருப்பி நீங்க இதை தைக்கணும்னு இல்லை. இதுக்கு ஒரே ஒரு இது என்னன்னாக்கா ஒரு வாட்டி அயன் பண்ணிடலாம். அது எப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்ப சுருக்கம் இல்லாம நம்ம மிதமான சூடு, ரொம்பவும் சூடு வேண்டாம், மிதமான சூட்ல நம்ம இதை அயன் பண்ணிக்கலாம். அப்ப இன்னமும் நீங்க இப்படி தச்சு நம்ம வைக்கிறத விட இந்த மாதிரி அயன் பண்ணிட்டீங்கன்னா தைக்கிற வேலை உங்களுக்கு கம்மியா இருக்கும். இதை நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எல்லாம் இருக்கிற எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாமே இந்த மாதிரி கம் தடவிட்டு ஒரு அயனிங் பிரஸ் குடுத்துட்டு நீங்க மிஷினுக்கு போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு ஃப்ராக்கோ இல்ல பிளவுஸோ எடுக்கிறீங்கன்னா உங்க டைமிங் இப்போ ஒரு 1/2 hourல ஒரு பிளவுஸ் தைக்கிறீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே அட்டாச் பண்ணணும். லைனிங் பிளவுஸ் ஒரு சிலருக்கு 1 hour கூட ஆகும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு 1/2 hourல தைப்பாங்க நார்மல் பிளவுஸ். அந்த மாதிரி இருக்கும் போது இன்னும் இது ஒரு 2x2 பிளவுஸ் தைக்கிற டைம்ல இது நம்ம லைனிங் பிளவுஸ ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இது ஃப்ராக்குக்கு நான் இப்ப இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். ஓகேங்களா? இப்போ எங்க சிசர் கட் கொடுத்தோமோ அதெல்லாமும் நம்ம சிசர் பண்ணிக்கலாம். அவ்வளவு. அதே மாதிரி இங்க டாட்டுக்கு சிசர் கட் கொடுத்துருக்கோம், அதுவும் தெரியணும், விசிபிளா தெரியணும்ன்றதுனால நான் இந்த கட் கொடுத்துட்றேன். ரெண்டாவது நீங்க எங்க டாட் பாயிண்ட் பண்ண போறீங்கன்றது ஒரு இந்த குண்டு ஊசி இருக்கு இல்லையா, அதுல ஒரு குத்தூசியால ஒரு டாட் வச்சிருங்க. அப்ப நீங்க திருப்பி எங்கன்னு தேட வேண்டியது இல்லை. இந்த டாட்டுக்கு இது தச்சிடலாம். இங்க நெக் பார்ட் வரும். அதே மாதிரி எந்த இடத்துல நீங்க பிடிக்க போறீங்க அதோட சிசர் கட்டும் போட்டேன். இப்ப நான் பேக்கும் அதே மாதிரி தான் அயன் பண்ணிட்டேன், ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி அயன் பண்ணிட்டேன். இது நம்ம ஸ்டிச் பண்ணணும்ட்டு அவசியமே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா நம்ம எல்லாமே நம்மளுக்கு லைனிங் அட்டாச் பண்ற நேரம் இப்படி மிச்சமாயிடும். சரிங்களா? இப்போ இது நம்ம முடிச்சுட்டோம். இப்போ இதுக்கு நம்ம என்ன நெக் வைக்க போறீங்கன்றத நீங்க முன்னாடியே டிசைட் பண்ணிருப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ நான் நெக் வைக்கிறேன். வாங்க அது நம்ம கேன்வாஸ்ல எப்படி வெட்டிக்கலாம்னு பார்க்கலாம். இது
இந்த மைக்ரோ பீட்ஸ் மாதிரி இருக்குது இல்லையா அந்த கேன்வாஸ். இந்த நார்மல் கேன்வாஸ் விட இது வந்து ரொம்ப இப்போ மார்க்கெட்ல நல்லாவும் இருக்கு. நம்மளுக்கு வந்து கட்டிங் பண்றதுக்கும் சரி, ரெண்டாவது அது வந்து ஸ்டேபிளா வந்து அயன் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா பஞ்ச் ஆயிடுது. இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து எவ்வளவு வேணும்ன்றது நம்ம துல்லியமா வந்து கணிச்சுக்க முடியாது. இந்த மாதிரி ஷீட் எடுத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மார்க் எவ்வளவு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இன்ச் டேப்ல இங்க இருந்து ஒரு 5 இன்ச் இல்லைன்னா 4 இன்ச். நான் வந்து 5 இன்ச் எடுத்திருக்கிறேன். எப்பவுமே வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தா ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாதிரி டிசி எடுத்துக்கோங்க. சரியா வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன் பண்ணுங்க. லைன் பண்ணிட்டு ஸ்கேல் இருந்துச்சுனாக்கா நீங்க ஸ்கேல்ல இந்த மாதிரி ஒரு லைன் பண்ணுங்க இப்படி. சரிங்களா? இப்ப 3 இன்ச்சுக்கு நெக் வச்சிருக்கேன், அதனால 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுறேன். இந்த பேக் நெக் வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் வந்து ஒரு 6 இன்ச்சு இல்ல 6.5 நம்மளோட விருப்பம் தான். அதுக்கு நான் ஒரு லைன் பண்ணிட்டேன். லைன் பண்ணிட்டு இது வந்து இங்கே மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிட்டு இதை ரவுண்ட் ஷேப் கொடுக்குறேன். ஏன்னா பேக் நெக்குன்றதுனால நல்ல டீப் ரவுண்டு கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கிட்டு 1 இன்ச்சு மார்க் அளவில் இன்னொரு ரவுண்டையும் இப்படி கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து பேக் நெக்கு நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்படி கட் பண்ணலான்றத பார்த்துக்கலாம். இப்போ இதை எடுத்துருங்க. இது வந்து நம்ம இப்படியே இருந்துட்டு ஒரு சிலர் வந்து இங்க மார்க் பண்ணுவாங்க, அங்க மார்க் பண்ணுவாங்க, அப்படியெல்லாம் இல்லாம நீங்க இப்பதான் வந்து புதுசா வந்து இந்த கேன்வாஸ் கட் பண்றீங்கன்றவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியா நான் வந்து எப்படி சொல்றேன்னா, இப்ப இந்த மார்க் வந்து இந்த டிசில மார்க் பண்ணிட்டீங்கன்னா இந்த பக்கம் நல்லா விசிபிளா தெரியும். அதை வந்து நீங்க ட்ரேஸ் எடுத்துக்கலாம். இப்படி ட்ரேஸ் எடுத்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 பக்கத்துக்கும் விசிபிளா வந்து இப்படி வச்சு நீங்க தைக்கும் போது இந்த ரவுண்ட் ஷேப்பு ஓவலா வந்துடும். இதுதான் சென்டர் பார்ட். சரிங்களா? இதுதான் சென்டர். இது ஃப்ரண்ட் நெக்குக்கு கேன்வாஸ். அதே வந்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே இதுதான். இது வந்து 5.5 வந்து வச்சிருக்கேன். ஏன்னு கேட்டா ஃப்ரண்ட் நெக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து கம்மியாவே வச்சுக்கோங்க. இப்போ இதுல வந்து நீங்க வந்து டிசைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து டிசைன் பண்ணலாம். நான் ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் ஆர்ட் நெக் வந்து போடுறேன். இப்படி இப்படி ரொம்ப அழகா இருக்கும் இந்த நெக்கு. கொஞ்சம் வெளியே ஒரு 1/4 இன்ச்சு வெளியே வந்த மாதிரி வந்து இப்படி போகணும். நெக்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா அந்த 1 இன்ச்சு அந்த ஷேப்பு, அவ்வளவுதான். இங்க வந்து நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். இங்க பின் பண்ணிடுங்க, நகரக்கூடாதுன்றதுக்காக. அதே டிப்ஸ் தான். இதை அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு வீடியோல தெரியுதான்றது தெரியல, பட் எனக்கு வந்து நல்லாவே இங்க விசிபிளா தெரியுது. சரிங்களா? இதை எடுத்துட்டு புரியுதுங்களா? இந்த ஜாயிண்ட் வந்து அழகா பிளேஸ் ஆயிடுச்சு. இது அந்த 1/2 இன்ச்சுக்கான லைனு சென்டர். ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு, இதை வந்து அயன் பண்றது பார்த்துக்கணும். அயன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா அயன் ஆயிடும். அதனால நீங்க இது ட்ரை பண்ணுங்க. பிகினர்ஸா இருந்தாலும் இது ரொம்பவே வந்து உங்களுக்கு ஈஸியா மார்க்கிங் ஆகும். நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இல்லை. இப்போ அயனிங் எடுத்து ரொம்ப லேசான மிதமான சூட்ல நீங்க அயன் பண்ணுங்க. இப்போ நான் கட் பண்றேன். சும்மா கொஞ்சமா ஒரு பிஞ்ச் அளவு இல்ல 1/4 இன்ச்சு நீங்க எப்படி தைக்குவீங்க அப்படின்றத பார்த்துட்டு நீங்க வந்து கட் பண்ணுங்க. நான் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவு இருந்தா போதும்ன்றதுனால இதே போதும். இங்க கரெக்டா அவ்வளவுதான். இப்ப இது நம்ம வந்து தைக்கிறது. நெக்ஸ்ட் இது வந்து பேக் நெக். அதேதான் 1/4 இன்ச்ல கட்.
சரிங்களா? இப்போ ஒரு நெக்கு இப்படிதான் நம்ம எப்படியாப்பட்ட டிசைனா இருந்தாலும் இப்படிதான் நம்ம வந்து வெட்டுறோன்றது. நீங்க எப்படி 4 விதமா எந்த நெக்கு கொடுத்தாலும் பயப்படாம நீங்க இந்த மாதிரி வந்து கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணுங்க, ஈஸியா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் 3 மாசத்துக்கு முன்னாடி கத்துக்கிட்டேன் மறந்துட்டேன் அப்படின்றவங்களுக்கெல்லாம் கூட நீங்க நிறைய கமெண்ட் பண்ணுங்க, எப்படி வேணும் உங்களுக்கு அப்படின்றத. அதுக்கு தகுந்த மாதிரி நான் டிப்ஸாவும் சொல்றேன், இல்லை இந்த மாதிரி தச்சும் வந்து காட்டுறேன். இது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்றேன்னு பாருங்க. இது ஒண்டி மடிச்சாலும் மட்டும் போதாது, கொஞ்சம் வந்து கேன்வாஸும் மடிச்சிச்சுன்னா கரெக்டான ஒரு பொசிஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நீங்க இந்த மடிப்பு கூட வேண்டாம் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்க கண்டிப்பா கம் ஒட்டிக்கிட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், ஈஸியா இருக்கும். பட் இது எப்படி தைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதனால நான் இப்படி தச்சு காட்டுறேன். ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்ப ரெண்டாவது பாருங்க. இந்த எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறது வந்து நீங்க கட்டிங்கும் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வேண்டாம்னா கட்டிங் பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா இவ்வளவு ஷேப்ல வந்து நம்மளுக்கு கிடைச்சிடுச்சு. பேக் நெக்குக்கு இந்த மாதிரி ஒரு பின் எடுத்து நல்லா ஸ்டேபிளா ஸ்டிச் பண்ணிட்டு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போறோம். பின் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணுவோம். ரெண்டு கை மட்டும்தான் திரும்பணும், அப்போ உங்களுக்கு அழகா வந்துடும். இது ஒரு பெரிய விஷயமா நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து வேஸ்ட் கிளாத்ல திருப்பி பாருங்க, பிகினர்ஸ்க்கு தான். தைக்கிறவங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். எப்பவுமே வந்து ஃபுல் வீடியோ பாருங்க, ஃபுல் வீடியோ பார்த்தாதான் உங்களுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா இத வந்து கட் பண்ணு. ஒரு சில விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க கூட நல்ல ஒரு டைலரா ஆயிடலாம். நீங்க டைலர் ஆகிறத விட உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும்னு எண்ணம் இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட்ல தான் நான் வந்து ஸ்டிச்சிங் சொல்லித்தரேன். ஒரு சிலர் கட்டிங் தெரியும், ஸ்டிச்சிங் டஃபா இருக்கும். ஒரு சிலருக்கு ஸ்டிச்சிங் வந்து ஈஸியா இருக்கும், கட்டிங் டஃபா இருக்கும். அதனால எதுவா இருந்தாலும் நம்ம ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு நீங்க பண்ணும் போது ஈஸியா இருக்கும். இது வந்து ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச், படிமான தையல் சொல்லுவாங்க, அதை வந்து ஒரு தையல் பண்ணிக்கணும். இது எதுக்காகன்னா நல்லா ஸ்டேபிளா நிக்கிறதுக்காக தான். இப்போ இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டும் வந்து நம்ம இப்படிதான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது வந்து ஒரு ஸ்வீட் ஆர்ட் நெக் மாதிரி போட்டிருந்தேன் இல்லையா, அந்த நெக்குக்கு இப்படி ஸ்டிச் பண்ணியாச்சு. பண்ணிட்டு இப்ப இது ரெண்டுத்தையும் நான் ஜாயின் பண்றேன். எப்படின்னா இங்க பாருங்க, இங்க தையல் இருக்கு பாருங்க, இந்த இந்த இடத்துல இந்த பேக், இது ஃப்ரண்ட். இது வந்து நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணாதான் கரெக்டா ஸ்டேபிள் ஆகும். நம்ம அதுக்கு முன்னாடியே பாருங்க இங்க வச்சு கரெக்டா இங்க வச்சுட்டு 1/2 இன்ச், நம்ம தையலுக்கு 1/2 இன்ச் தான் விட்டுருப்போம், அங்க ஒரு 2 ஓட்டு ஓட்டி அது பிறகு இங்க தையல். ரெண்டாவது ஸ்டிச் இது ஆன உடனே செகண்ட் இந்த பக்கமும் அதே மாதிரி தான் கரெக்டா 1/2 இன்ச்சுக்கு 2 தையல். சரிங்களா? இப்படி போட்டுட்டு இதை வந்து என்ன பண்ணணும்னா இது இப்படி ஃபோல்டு பண்ணி இப்படி ஸ்டிச் பண்றதா இருந்தா ஸ்டிச் பண்ணலாம், ஹெம்மிங் பண்றதா இருந்தா ஹெம்மிங் பண்ணலாம். நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு போறேன். அதுக்கு முன்னாடி இது வந்து நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓவர்லாக் இருந்துச்சுனாக்கா இங்க ஓவர்லாக்கு போடலாம். இப்ப நான் ஓவர்லாக், இப்ப வந்து எல்லார் வீட்லயும் ஓவர்லாக் இருக்குமான்றது தெரியல, பட் வந்து இது ஓவர்லாக் மிஷின். இந்த மிஷின்ல இது ஓவர்லாக் பண்ணிட்டா நீ பாருங்க. ஒரு சிலர் வந்து மிஷின் வந்து இந்த
உஷா, அல்லு, ஜெனின் அந்த மாதிரி மிஷின்ஸில் வந்து பிக்கும் இருக்கும், ஓவர்லாக்கும் இருக்கும். அப்படியேப்பட்டவங்க வந்து இங்கேயும் வந்து ஓவர்லாக் போட்டுக்கோங்க. இதை கட் பண்ணிடலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இதை இப்படி மடக்கி இப்போ நான் தைக்கிறேன். தச்சிடுங்க. ஹெம்மிங் வேணும்னு கேட்குறவங்களும் கண்டிப்பாக ஹெம்மிங் பண்ணித்தாரு. இப்படி தச்சுட்டாக்கா ஹெம்மிங் வந்து பிரிஞ்சிடும், பட் ஸ்டிச்சிங் வந்து பிரியாது. அப்போது நம்ம வந்து ஹெம்மிங்க்கும் ஸ்டிச்சிங்க்கும் என்ன விஷயம்னாக்கா, இங்கே வந்து நம்ம அந்த ரவுண்டு தைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம வந்து தைக்கணும். கரெக்டாக தைச்சிங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்பு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அழகாகவும் இருக்கும் பேக்கில் பார்க்கும்போது. இப்போ இது வந்து நான் அட்டாச் பண்ண போகிறேன். இங்கே 1.5 இன்ச்சு வந்து விட்டுருக்கேன். இது பாடி மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான். 34 4ஆல் டிவைட் பண்ணி போடுங்க. அதே மாதிரி இங்கே 32 4ஆல் டிவைட் பண்ணி போடுங்க. இங்கே வந்து 9.5, இங்கே வந்து 8.5. இதுதான் வந்து பாடியோட மெஷர்மெண்ட். 4 பங்குல போட்டிருக்கேன். இப்போ மேலே வந்து 1 இன்ச்சு விட்டுட்டு இது பாருங்க, இங்கேருந்து இங்கேயும் வந்து நான் 1 இன்ச்சு விட்டுடுறேன். இங்கே ஒரு நல்ல ஒரு குதிரை பங்கு ஓட்டிடுங்க. பேக் ஸ்டிச் போடுங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இப்படி திருப்புங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து பேக் ஸ்டிச் போட்டு இங்கே 1 இன்ச்சில் பேக் ஸ்டிச் போட்டு விட்டுருங்க. இது எதுக்குன்னா, இது ரொம்ப சூப்பரான ஒரு டிப்ஸு. இது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இங்கே ஏறத்தாழ வரும் பாருங்களேன், அதெல்லாம் வந்து உங்களுக்கு வராது. கரெக்டாக ஸ்டேபிளாக வந்து இவ்வளோதான். ஒரு சின்ன விஷயத்துக்கு நம்ம பெருசாக ஐயோ வரலன்னு நினைக்காதீங்க. இவ்வளோதான். அது பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாடி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபுல் பாடி வந்து இப்போ ஸ்லீவ் ஏற்றினோம்னாக்கா இது வந்து ஃபுல்லாக வந்து ரெடி. இப்போ ஸ்லீவும் ஏற்றிடுறேன். ஏற்றிட்டு உங்களுக்கு இது அடுத்து வந்து பாட்டம் தான் காமிச்சிடுறேன். சரிங்களா? பாட்டம் கீழே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டிச் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ரெண்டுத்தையும் ஸ்டிச் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து நம்ம அம்ப்ரெல்லா கட் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஷேப் வந்து மாறி மாறி வரும். அதனால இது பாருங்க, ஃபர்ஸ்ட் இப்படி பண்ணுங்க. ஒரு 1/4 இன்ச்சோ இல்ல 1/2 இன்ச்சோ இப்படி. இது வந்து நடுவுல கூட ஸ்டிச் வந்தா பரவாயில்ல, பட் 2வது லைன் வரும்போது பர்ஃபெக்ட் ஸ்டிச் வந்து கார்னர் பேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப இது வந்து சிங்கிள் ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்ப வந்து நான் அதை டபுள் ஸ்டிச் ஆக்குறேன். பாருங்க, இப்போ கார்னர் பேஸ் பண்ற மாதிரி தான் தையலே போடணும் நீங்க. இப்போ 2 பாட்டம் சைடும் வந்து அப்படி ஜாயின் பண்ணிட்டேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்லா வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. பாட்டமும் பாடியும் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேங்களா? லைனிங் எல்லாம் டச் ஆயிடுச்சு. இப்போ இந்த 2 ஜாயிண்ட் முடிச்சோம்னா ஓவரால் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடும். அதுவும் எப்படிங்கிறது பார்த்துடலாம். இப்போ வந்து இங்க வரைக்கும் இங்கிருந்து இது 3.5 இன்ச்சுக்கு இப்படி ஜாயின் பண்ணி இங்க ஒரு பேக் ஸ்டிச் பண்ணிடுங்க. பேக் ஸ்டிச் பண்ணிட்டு இப்போ பாருங்க, இதுவும் தனித்தனியா பிரிக்கிறதுக்கு முன்னாடி இங்க சின்னதா ஒரு சிசர் கட் கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் கீழே, அந்த தையலை விட கொஞ்சம் கீழே கொடுத்துட்டீங்கன்னா இதை பிரிக்கும் போது ஈஸியா இருக்கு. இப்படி போயிடும், இதுவும் இப்படி போயிடும். ஆனா பட் இங்க இருந்து தான் நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். இந்த கிளாத்தை மட்டும் இதை ஸ்ட்ரெயிட்டா வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃப்ராக்கோட ஃபுல் வியூ தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகா இருக்கும். ஒரு லெகின் போட்டீங்கன்னாக்கா சூப்பரா இருக்கும். இதுக்கு இது 42 இன்ச்சஸ் ஹைட்டு, 34 பாடி மெஷர்மெண்டோட ஃப்ராக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்களோட PRM Wives சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.